மாதிரி ஒரு பாஸ்ட் ஒரு நேரத்தில் ஒரு பாலைவனம் வழியாக போய்கிட்டு இருக்கிறார். ஒரு பாலைவனம், தண்ணீர் இல்லை, மதிய நேரம். இடைவிடாமல் கர்த்தரை துதியுங்கள், எப்பொழுதும் கர்த்தருக்கு ஜெபம் பண்ணுங்கள். கண்டினியூ டு த ப்ரேயர், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அவங்க 5 வேளை ஜெபம் பண்ணுங்கிறாங்க. அது அவங்களுடைய மதத்துடைய மரபு. நம்ம மதத்துடைய மரபுனா கண்டினியூ டு த ப்ரேயர், இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். எப்போவுமே என்ன பண்ணிகிட்டு இருக்கணும்? அதுக்காக முட்டி போட்டு தோத்துறோன்னு முட்டி போட்டுக்கிட்டே இல்லை. நடக்கிறப்பவும், பெருக்கிறப்பவும், சாப்பிட்றப்பவும், படுக்கிறப்பவும், குளிக்கிறப்பவும் என்ன செய்கிறீங்களோ அந்த இடத்துல தோத்துறோம் ஆண்டவரே. எப்போ பார்த்தாலும் ஆண்டவருக்கு தோத்துறோன்னு சொல்லி நம்முடைய அப்போ என்ன தேவையோ அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி வர மாதிரி ஒரு பாஸ்டர் நடந்து போய்கிட்டு இருக்காரு. அவர் வள்ளிக்கல் நடந்து போயிருக்கோம், தண்ணி இல்லை, ரொம்ப கஷ்டம், வழியில் கடவுளை தொழுது கொள்ளணும், கொஞ்சம் ஜோம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. கொஞ்சம் ஜோம் பண்ணணும்னு நினச்சோன்னா என்ன பண்ணுறாரு? ஐயா ஒரு கிணறு இருந்தால் நல்லா இருக்குமேனாரு. அப்படி ஜெபம் பண்ணி முடிச்சோன்னே அப்படி பார்த்தாரு. அப்படி பார்த்த உடனே கிணறு இருந்துச்சு. கேட்ட அடுத்த நிமிஷம் கிணறு இருந்துச்சு. கிணறு இருந்தவுடனே கிணறுகிட்ட போனார். பார்த்தா தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது கிணத்துல. பெரிய அங்கியெல்லாம் கொடுத்தாரு, சால்லாம் கொடுத்தாரு. உடனே அந்த அங்கியை நினச்சி அந்த தண்ணியை எடுத்து தொடச்சி, உடம்பை தொடச்சி, மூஞ்சை தொடச்சி, தண்ணியிலே கொஞ்சம் குடிச்சிக்கிட்டார். வேறு வழி இல்லை. குடிச்சிக்கிட்டு கடவுளை தொழுது கொண்டார். அங்கே ஜெபம் பண்ணார். நன்றி தகப்பனே, கேட்டதை கொடுப்பவர், என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவளை தருவேன், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிறேன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். நான் கேட்டேன், நீங்கள் தந்தீங்கப்பா, நன்றி நன்றி தோத்திரம்ப்பான்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போ ஜெபம் பண்ணிகிட்டே அங்கே ஒரு 4 அது கொஞ்சம் காட்டு வழி ஒரு 5 மான் வந்துச்சு. நல்ல வெயில் நேரம், பாலைவனம், மழை இல்லை. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதவு போல் என் ஆத்மா உண்மையே வாஞ்சித்துக்கு. அந்த மான் நீருக்கு தண்ணிக்குள்ளே எப்படி வரும்னா ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு. அந்த மானும் தண்ணிக்கும் நிறைய கதை இருக்குது, நிறைய சூப் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அப்படி அந்த தண்ணி வந்துச்சு. அப்படி வந்து பார்த்த உடனே அப்படி பார்த்துச்சு, கிணறு இருந்தது. கிணத்தை எட்டி பார்த்தோன்னா கிணத்துக்குள்ளே என்ன இல்லை. ஏன்னா இவர் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார்? காலி பண்ணிட்டார். கொஞ்சம் தண்ணி இருந்தது, அதையும் தண்ணியை போட்டு நனைச்சி எடுத்து குடித்து துவச்சி குளிச்சிட்டார். முடிஞ்சு போச்சு, தண்ணி இல்லை. அப்புறம் பார்த்தோன்னா அப்படி மேலே பார்த்துச்சு. அப்படி மேலே பார்த்தோன்னே ஒரு மேகம் வந்துச்சு, இருட்டுச்சு, ஒரு இடி வந்தது, மழை பெஞ்சது, தண்ணி வந்தது, குடிச்சது, செழிப்பாக தண்ணி குடிச்சிட்டு போயிட்டு மான். இப்போ இந்த பாஸ்ட்டுக்கு கோவம் வந்துச்சு. இப்போ இவருக்கு வயசு ஒரு 45 வயசு இருக்குமா, 40 இருக்குமா, 43, 40 to 45. ஏன்னா 20 வயசுல ஊழியத்துக்கு வந்துட்டேன். நான் எவ்வளோ முழங்கால் நின்றுருக்கேன், எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கேன், பைபிள் காலேஜ் போயிருக்கேன், எவ்வளோ பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கேன், எவ்வளோ பேருக்கு ஜெபம் பண்ணி மிரக்கல் ஆகியிருக்கு, எத்தனை பேருக்கு வயிறுவலி போயிருக்கு, எத்தனை பேருக்கு தலைவலி போயிருக்கு. நான் உங்கள் பாதத்தில் காத்திருக்கேன். நான் கேட்டேன், என்னடான்னா அந்த தண்ணி இவ்வளோ தான் இருந்த கிணத்தை காட்டினேன். அந்த மான் வந்துச்சு, வந்தோடனே இப்படி பார்த்துச்சு, பார்த்தோன்னே தண்ணி டக்குன்னு மழை வந்தது, அழகாக குடிச்சிது, போய்கிட்டே இருக்கு. என்னடா இது கொடுமை, என்னடா கடவுள், அந்த மானே ஜெபம் பண்ணல, நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு நீ தண்ணி தெரியலையான்னு இவர் திட்டிக்கிட்டு படுத்திருக்கார். இப்போ அந்த காட்டில் ஒரு மரத்தடியில். அப்போ ஒரு அசரியின் குரல், காபிரியல் தூதன் வந்து அந்த மரியாள்கிட்ட பேசினார்ல, மரியாளே பயப்படாதே, தேவன் உன்னோடு இருக்கிறார் சொன்னார். சகரியாட்ட பேசுகிறாரு. தேவதூதர்கள் அப்பப்போ நம்மகிட்ட பேசுவார். மோசே மூலம் பேசுவாங்க, நமக்கு இன்னொருத்தர் மூலம் பேசுவாங்க. எல்லாருக்கூடையும் எப்போவுமே பேசிக்கிட்டு இருக்கிற ஆண்டவர், முகமுகமாய் பேசும் ஆண்டவர். அப்போ பேசினார். என்னடா இப்போ உனக்கு பிரச்சனைனார். என்னையா என்ன பிரச்சனை? தண்ணி கேட்டால் இவ்வளோ தண்ணியை கொடுத்த, நான் நினச்சி குடித்தேன், அந்த மான் வந்துச்சு, இப்படி கேட்டது கெடுத்தியே, என்ன நியாயம்னு கேட்டார். உடனே கடவுள் சொன்னார், நீ என்ன கேட்டேன்னார். கிணற காணலியன்னு கேட்டேன். கிணற தானே கேட்ட, பார்த்தோன்னே கண்ணு இருந்துச்சுல. ஆகாரு பார்த்தோன்னே, ஆகாரே என்ன சொல்லிச்சு, நான் என் பிள்ளையும் சாகிற இடத்துல பார்க்கக்கூடாது, என்னடா இது கொடுமைன்னு திட்டினோடனே, ஆகாரே உன் கண்களை திறந்து பார். திறந்து பார்த்தோன்னே ஒரு தண்ணீர், அதுதான் ஜம்ஜம் கிணறு. இன்னைக்கு ஜம்ஜம் ஹோட்டல் இருக்குல்ல, அந்த பேர் தான். இன்றைக்கி ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேருக்கு தண்ணி கொடுக்கு அந்த கிணறு. இன்றைக்கும் ஒரு ஆளுக்கு 10 லிட்டர் தண்ணி அங்கேருந்து கேனில் கொண்டு வரலாம். 10 லிட்டர் தண்ணி அந்த ஹஜ்ஜி அதோடைய டூர் போகிறவங்க, தன்னுடைய கடவுளை தொழுது கொள்ள போகிறவங்க ஒரு 10 லிட்டர் தண்ணி ஃப்ளைட்டில் கொண்டு வருவாங்க ஒரு ஆளுக்கு. அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க, கொண்டு வர முடியாது ஃப்ளைட்டில். இப்போ நீங்கள் இஸ்லேம் டூர் போனால் கானாவூரில் 2 பாட்டில் தான் ஒயின் வாங்கலாம். 2 பாட்டிலுக்கு மேலே ஃப்ளைட்டில் ஒரு பெட்டிக்கு மேலே, ஒரு பெட்டிக்குள்ளே 2 பாட்டில் தான் பெர்மிஷன். 2 பாட்டுக்கு மேலே இருந்தால் அது அங்கேருந்து எடுத்துருவாங்க. ஏன்னா எல்லாருமே கானாவூருக்கு போனால் என்ன வாங்கணும்? ஒயின். கானாவூருக்கு ஏன் ஒயின் வாங்கணும்? தண்ணியை, அதுதான் ஃபேமஸ். தண்ணியை திராட்சை, அதான் தான் ஒயின்.
அந்த நான் திராட்சரசன்னு சொல்லியிருந்தால் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சற்று மாறுதலாக வெள்ளைக்காரனுக்கு பிறந்த மாதிரி ஒயின்னு அவருக்கு புரியல, அதான் மிரண்டுட்டார். நான் திராட்சரசன்னு சொல்லியிருந்தால் அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 2 பாட்டிலுக்கு மேலே ஒரு ஆள் கொண்டு வர முடியாது. ஒரு பெட்டிக்கு 2 பாட்டில், 30 கிலோ ஒரு பெட்டிலி. அதே மாதிரி அவங்க 10 லிட்டர் தண்ணி தான். அந்த காணாமூர் கண்களை திறந்து பார்த்தோன்னு என்ன ஆச்சு? அதுதான் சொல்ல அற்புதம். ரொம்ப தூரத்தில் இல்லை, எங்கே இல்லை, பக்கத்திலே நிற்கிது. கடவுள் தள்ளி இல்லை. இங்கேருந்து பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் பக்கத்தில் இப்போ நீ தேடி வந்தவர், நான் ஆப்போசிட் சைடில் வரேன், நான் ஆப்போசிட்டில் என்னார், நான் அவரை காணல, இப்படி சுற்றி வந்து எங்கே நின்னேன், அவரை காணல. ஆனால் கடவுள் எங்கே இருக்கார்? கூடையே இருக்கார். அவர் அதான் சொல்கிறார், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஐ டு நாட் லெஃப்ட் யூ, ஐ டு நாட் ஃபர்கெட் யூ, நான் முன்னிட்டு விலகுவதில்லை. 2 ராஜாக்கள் காலைல வாசனை 32ஆம் அதிகாரம். நீ கலங்காமலும் பயப்படாமலும், கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள், அவர்களோடு இருக்க போய் காட்டிலும். யார் சொல்கிறா அந்த இடத்துல? எசேக்கியா ராஜா மக்களுக்கு சொல்கிறார். இன்னொரு இடத்துல 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரமோ 7ஆம் அதிகாரத்தில் ஒருத்தர் சொல்வார், கேயாசியை பார்த்து எலிசா சொல்வார், அவர்களோடு இருக்க பார்க்க நம்மோடு இருப்பவர். அவர் எப்பவுமே போல. நீ என்ன இவர்கிட்ட கேட்டார், நீ என்ன கேட்ட? கிணறு கேட்ட, வந்துச்சுல. அது என்ன கேட்டுச்சு? வந்துச்சு, கிணத்தை பார்த்துச்சு. கிணத்துல தள்ளினே எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை. அவன் எங்கே பார்த்தா? நீ தண்ணி கேட்டியா? கேட்டதை கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் இன்றைக்கி எனக்கு காலையில் எனக்கு கிடைக்கப்பட்ட வாக்குத்தத்தம். என்னென்னா, தினமும் காலையில் ஏதாவது ஒரு வசனத்தை வாசிக்கிறவனை காலில் கிடைக்கப்பட்ட வாக்குத்தத்தம், கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தாரும் தாழ்மையுள்ள நம்மை நோக்கி பார்க்கிறார். ஏசாயா 33:5 சொல்கிறார், கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார், அவர் சீயோனே நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்பும் ஆண்டவர். லார்ட் இஸ் எக்ஸலண்ட். கடவுள் எப்பவுமே உயர்ந்தவர், எக்ஸலண்ட். அவருக்கு ஈக்குவலாக யாருமே இல்லை. எனக்கு நிகர் எனக்கு அவர் தான், அவருக்கு நிகர் அவர் தான், அவருக்கு ஈக்குவலாக யாருமே இல்லை. அவர் உயர்ந்தவர். அதுதான் சொல்கிறார். ஏசாயா 25:1 சொல்கிறாரு, கர்த்தாவே நீர் என் தேவன், உம்மை நான் உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன், நீர் அதிசயமானவைகளை செய்கிறேன். பூர்வ ஆலோசனைகள் ஆண்டவற்றை கேட்டிருப்போம். நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியங்களை செய்ய மாட்டவர். நம்ம கடவுளை நோக்கி பார்க்குறப்போ, எனக்கு என் பிள்ளைகள் டாக்டரு, ஒருத்தன் ஆர்த்தோ, மகா ஸ்கின்னு, நான் ஒரு கை நாட்டு, ரொம்ப படிப்பு இல்லை, ஒரு எளிய படிப்பு தான், ரொம்ப படிப்பு இல்லை, எஸ்எஸ்எல்சி தான். அதுக்கப்புறம் வயசான பிறகு கரஸில் 2 MA முடிச்சிருக்கேன், BA முடிச்சிருக்கேன், BCS முடிச்சிருக்கேன். அதெல்லாம் இல்லை, ஒரிஜினல் படிப்பு எஸ்எஸ்எல்சி, அவ்வளோதான். ஆனால் நான் டேனியல் ஸ்கூலில் ஆரம்பித்தோம். எங்கள் பிள்ளைகளுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிக்கூடம். டேனியல் ஸ்கூலில் வேலை செய்கிற டீச்சர் யாராவது இருக்கீங்களா? யாரோ ஒருத்தர் உண்டேங்க. இங்கேருந்து சொல்லுவோம், அந்த கை தூக்கிட்டாங்க அம்மா, மேடத்தை கூட்டுவாங்கன்னா, மேடம் என்னை விட நல்ல படிப்பு, MSc BEd. அவங்க MSc BEd. எங்கள் பிள்ளைகளுக்காக ஆரம்பிக்கப்படுது. எங்கள் ஸ்கூலில் ஆரம்பித்து எங்கள் பிள்ளைங்க டாக்டர் ஆகுமா? நான் சுகர்னால டாக்டர்கிட்ட போய் உட்காந்துருக்கிறப்போ, என் பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க, 2 வயசு 3 வயசு, சுகர் டாக்டரை பார்க்க, கிட்னி டாக்டரை பார்க்க. அவங்க போகிறப்போ கிட்னி டாக்டர்கிட்ட போய் பல மணி நேரம் காத்திருக்கணும், சுகர் டாக்டர்கிட்ட பல மணி நேரம் காத்திருக்கணும். அப்போ நம்ம பிள்ளைங்க ஏன் டாக்டர் ஆகக்கூடாது? ஒரு தூர பார்வை. ஏன் முயற்சி பண்ணக்கூடாது? நம்ம பிள்ளைங்க ஏன் டாக்டர் ஆகக்கூடாது? ஒரு எண்ணம். நம்ம படிக்கலையே, ஆனால் அதற்கு என்னுடைய துணைவியாருடைய துணை. 3 பிள்ளைகள் 10th 12th வரையும், 3வது மகன் படிக்கிற வரையும் ஒரு நாளும் ராத்திரி தூங்கினதே கிடையாது. அந்த வாழ்க்கை, தன் வாழ்க்கை பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவ்வளோ பலனை கொடுத்தார். ஆனால் இன்றைக்கி சமூகத்தில் எவ்வளோ மக்களுக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். எங்களுக்கு உதவியாக இருக்கிறார். சமூகத்தில் ஒரு பெரிய உயர்வை தந்திருக்கிறார். கர்த்தர் உயர்ந்தவருங்க. அவர் நீதினாலும் நியாயத்தினாலும் அவர் நம்மை உயர்த்துவாருங்க. அவர் உன்னதத்தில் வாசமாக இருக்கிறாருங்க. கர்த்தாவே, யூ ஆர் எ மை லார்ட். அவர் சொல்கிறார் 25:1, நீயே என் கர்த்தாவே, நீரே என் தேவன். ஓ லார்ட், தோ ஆர்ட் மை காட். நீரே என் ஆலயர், என் கடவுள். நீர் அந்த 25:1 சொல்கிறார், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன், நீர் அதிசயமானவைகளை செய்யும் ஆண்டவர்.
138:6 சொல்றார், கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தாலும் தாழ்மை உள்ள நம்மை நோக்கி பார்க்கிறார். நாம் என்ன பண்ணோம்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், தேவனை நோக்கி அபயமிட்டே சத்தர் என் ஆலயத்திலும் சத்தத்தை கேட்டார். நமக்கு எப்போ பிரச்சனையோ நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுறப்போ அந்த கர்த்தர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், அந்த கர்த்தர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர், அந்த கர்த்தர் ஒரு காலம் நம்மை கைவிடாத ஆண்டவர். அதுதான் 145:8 சொல்றார், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அந்த மக்களுக்கு. அதுக்கு ஞானஸ்தானம் வேண்டாம், கிறிஸ்தவங்கிற லேபிள் வேண்டாம், இல்லைன்னா பாரம்பரியம் கிறிஸ்தவன் சொல்கிற வேண்டாம். அவரை நோக்கி யாரெல்லாம் கால் பண்ணுறோமோ, லாடுன்னு போட்டு டயல் பண்ணிட்டா, தகப்பரேன்னு கூப்பிட்டுட்டா, வாட் மை சன் பார், வாட் மை டாட்டர் பார், நான் உனக்கு என்னப்பா வேணும், நான் உனக்கு என்ன செய்யணும், நான் உன்னுடைய தேவைகள் என்ன, உன்ன பிரச்சனைகள் என்ன, நீ சொல்லு, நான் செய்கிறேன். அப்படி செய்யும் ஆண்டவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். யாரெல்லாம் அது என்ன, அவர் உயர்ந்தவர், உயர்ந்து நிற்கும் ஆண்டவர். உயர்ந்தவராக இருந்தாலும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கும் ஆண்டவர். ஒருவேளை நாம் எத்தனை வேதனை, எத்தனை துன்பங்கள், எத்தனை கண்ணீர், எத்தனை பிரச்சனைகள், எனக்கு வேலை செய்கிற எங்களில் பணி உயர்வு இல்லைங்கப்பா, நான் வேலை செய்கிற இடத்துல கிறிஸ்தவங்கிறதில் என்னை உயர்த்துறாங்க, என்னை தொல்லை பண்ணுறாங்கப்பா, என்னை வேலை பழியாக வாங்குறாங்கப்பா, என்னை இவ்வளவு தொல்லை பண்ணுறாரு இந்த ஆஃபீஸரு, எனக்கு பதவி உயர்வில்லை, என்னுடைய கரப்ஷன், எனக்கு என்னுடைய அரியஸ் வராமல் இருக்கு, எனக்கு அரியஸ் வருமா, எனக்கு பணி நிரந்தரம் இல்லை, எனக்கு பணி நிரந்தரம் கிடைக்குமா, எங்கள் அப்பா வேலை எனக்கு கிடைக்கல, எத்தனையோ கண்ணீரோடு இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, உம்முடைய கிருபை எனக்கு தாங்கன்னு கேட்கிறப்போ ஒரு விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள தகப்பன். எங்கள் நகரில் ஒரு நர்ஸக்கா இருக்காங்க, ஸ்டான்லியில் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, 15-20 வருஷம் ஆகிட்டு. அந்த அம்மா ஸ்டாஃப் நர்ஸாக ப்ரொமோஷன் ஆகணும், சீனியாரிட்டியில் ஃபஸ்ட்டு, காசு கொடுத்தா தான் போடுவேன்ட்டாங்க. அந்த அம்மா சொன்ன சாட்சி. இன்றைக்கி நிறைய உதவி செய்கிறாங்க, காசு கொடுத்தா தான் போடுவேன்ட்டாங்க. அந்த அம்மா, நான் கிறிஸ்தவெல்லாம் காசு லஞ்சம் கொடுக்க மாட்டேன், லஞ்சம் கொடுக்காமல் எனக்கு டைரெக்டாக தான் வேணும்னு அந்த அம்மா பழியாக நிற்கிது. ஆனால் அந்த அம்மாவுக்கு போடவே இல்லை. அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் 3 வருஷம் 1.5 வருஷம் ஒரு அலெக்சாண்டருங்கிற கவர்னர் வந்தார் பாருங்க, பிசி அவர் கூட 3 பேர் ஐஏஎஸ், அவர் கவர்னர், அவர் பிறகு சீனியாரிட்டியில் போடுனார். அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்காகவே அவர் கவர்னராக வந்தார். அப்போ அவங்களுக்காகவே யார் இறந்துருக்காரு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்துருக்கிறாரு. அவங்க சொல்கிற தாட்டுங்க. இப்போ சீமன் உயிரோடு இருக்காங்க, கருணாநிதி நகர் 1ஆத்தூரில் இருக்காங்க, டக்கர் சர்ச்சி மெம்பர். அந்த அம்மாட்ட கேட்டு எனக்காகவே அவர் கவர்னராக வந்தாராங்க. ஒரு மனிதர் நல்ல சோசியல் ஒர்க்கர், நல்ல சமூக ஆர்வலர், நிறைய பேருக்கு உதவி செய்வார். அவர் ஒரு நாள் ஒரு வீட்டில் போய், நம்ம தலைவர் யார் இதில், அவர் தான் தலைவர், அவர் வீட்டில் போய் கதவை தட்டினார். என்னை மாதிரி ஒருத்தர் கதவை தட்டி என்ன வந்தீங்கன்னு கேட்டார். நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு 10 பேர் வந்திருக்காங்கய்யா, அவங்களுக்கு உணவு இல்லை, துணி இல்லை, இருக்க இடம் இல்லை, ஏதாவது கொடுங்கன்னு கேட்டார். அந்த வீட்டில் இருக்கிறவர் உடனே என்ன கேட்டார், கொடுக்கலாங்க, கவர்மெண்ட் சர்வெண்ட், ஃபிக்ஸட் வச்சுருக்கிறார், பணம் வச்சுருக்கிறார், அவருக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லை, இல்லை சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லை, பிள்ளைங்க தயவுலையோ மாமா மச்சான் தயவுலையோ ஒய்ஃப் தயவுலையோ இல்லை, அவர் இருப்பார். அவர்கிட்ட போய் நான் கேட்டோன்னே அவர் கேட்குறாரு, நீ என்னையா பண்ண, நீ தான் கூட உன்னை தான் துட்டுருக்கேன்னாரு. எனக்கு சொன்னார், உன்னையும் காசு இருக்குல்ல, நீ என்ன ஏண்ட வாங்கி நீ என்ன ஹெல்ப் பண்ணுறது, நீ என்ன சோசியல் ஒர்க்கரு, வெங்காய ஒர்க்கரு சொன்னார். இதுதான் வாழ்க்கை. கொர்னலியு என்பவர் அநேக தான தர்மங்கள் செய்தார். தான தர்மங்கள் கர்த்தருடைய சந்ததியில் நினைப்பூட்டுதலாய் வந்தது. அங்கே பேதுரு போய் என்ன பண்ணார்,
அவனுக்காக வேண்டுதல் பண்ணார். அவங்க வீட்டுக்காரெலாம் ஞானஸ்தானம் வாங்குறாங்க, தூயாவுடைய மகிமை பெற்றுக்கொண்டாங்க. இப்படி ஒரு தான தர்மம் செய்கிறப்போ கர்த்தர் உங்களை நீ உயர்த்தும் ஆண்டவர். வலது கை கொடுக்கதை இடது கை அறியக்கூடாது. நம்ம வீட்டு பக்கத்தில் இவ்வளோ மக்கள் உணவு இல்லாமல் இருக்காங்க, இவ்வளோ மக்கள் கண்ணீரான வாழ்வில் இருக்காங்க. அந்த மக்களுக்கு நாம் உதவி செய்கிறப்போ எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். உங்களுக்கு இருப்பதை நீங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் பிறருக்கு. நல்ல சர்ச்சு, அங்கேருந்து பார்த்தா 3 மாடி போயிடுச்சு. பணக்கார மக்கள் இருக்கிற இடமா தோணிச்சு. பணக்கார மக்கள் இருக்கிற இடத்துல நம்மகிட்ட போய் கேட்குறாங்களே, என்னப்பா இவ்வளோ பெரிய சர்ச்சு கேட்டுறாங்களே, பணக்கார சர்ச்சையாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டேன். இப்போ என் மனசில் நினச்சதை நான் சொல்லிட்டேன். நான் உள்ளே வச்சுக்கிறது இல்லை. யாராக இருந்தாலும் டைரெக்டாக முன்னாலே சொல்லிவிடுவேன். அது என்னுடைய ஹேபிட்டு. அதனால் நிறைய பேருக்கு நான் மோசமானவன்னு திட்டுவாங்க. நல்ல சர்ச்சு, நல்ல மக்கள் கொடுக்காமல் கட்ட முடியுமா? நம்ம வீடு என்ன பண்ணணும்? நல்லா இருக்கணும். அப்போ நம்ம வீடு நல்லா இருக்கப்போ நீங்கள் கொடுக்குறப்போ இதே மாதிரி எவ்வளோ ஏழை மக்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. அந்த மக்களை நீங்கள் நேசிக்க வேண்டும். அந்த மக்களுக்கு நீங்கள் கொடுக்குறப்போ உங்களுடைய தான தர்மங்கள் நினைப்புடுதலாக மாறும். இன்றைக்கி இந்த நேற்று கூட பார்க்க ஊருக்கு போனேன். ஒரு சின்ன பாஸ்டர் நல்ல சர்ச்சு கட்டியிருக்கார். ஒரு நாளைக்கு முன்னே இடிஞ்சு விழுற மாதிரி ஒரு ஷெட்டில் இருந்தார். ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய அழகான சர்ச்சை கட்டியிருக்கிறார். நேற்று நைட்டு பார்த்தேன். ஆண்டவருக்காக வேலை செய்கிறப்போ நம்ம உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். நான் முந்தா நாள் விஜயவாடா போனேன். அங்கே எங்களுடைய புகையில குடோனில் வேலை செய்கிற மக்களுக்கு, எங்கள் குடோனில் எங்களுக்கு சரக்கு அனுப்புகிறவங்க டீலர்ஸ் பார்க்க போனேன். அப்போ இந்த பணியாட்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறது வழக்கம். அந்த பணியாட்களுக்கு முதல்ல சும்மா பார்த்தேன், அப்புறம் 200 ரூபா கொடுத்தேன், அப்புறம் போகிறப்போ ஏதோ ஒரு ஸ்வீட்டு கொடுத்தேன், அப்புறம் ஒரு ட்ரெஸ் கொடுத்தேன். இப்போ அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பானா, அந்த மக்களுக்காக கொண்டு வரப்போ அன்றைக்கி திடீர்னு ட்ரெயினில் ஏறிட்டேன். லக்கேஜெலாம் எடுத்துக்கிட்டு ட்ரெயினில் இருக்கிறவர் ரொம்ப கலட்டாக பண்ணார். டிடிஆர் ஒரு 10,000 ரூபா ஃபைன் பண்ணிடுவார்னு நினச்சேன். 10,000 ரொம்ப தொல்லை பண்ணுவார்னு நினச்சேன். ஆனால் நான் ஜெபம் பண்ணேன், தகப்பனே எனக்கு இல்லைப்பா, அங்கே இருக்க ஒரு ஏழைக்கு நான் கொண்டு போகிறேன். நான் திடீர்னு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி போகிறேன். தவறு தான், என்னுடைய தவறு தான். முதல்லேனா வேறு மாதிரி பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த மனிதரோடு பேசுங்கப்பான்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே போனேன். ஆனால் விஜயவாடா வந்து இறங்குறப்போ அந்த டிடிஆர் ஒன்றுமே பண்ணாமல் எங்களை அமைதியாக விட்டுட்டார். காரணம், ஆண்டவர் நம்மோடு, அவர் உயர்ந்தவர். திஸ் இஸ் எ எக்ஸலண்ட் லாட். அவரை நோக்கி உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் அவர் நம்மோடு இருக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர்கிட்ட உங்கள் பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா, இப்போ தகப்பனே என்னை ப்ளெஸ் பண்ணுங்கப்பா, நீர் உயர்ந்தவரப்பா, நீர் இப்படிப்பட்ட வேதனையை சந்திக்கும் ஆண்டவர் அல்லவா, என்னுடைய பிரச்சனையின் மத்தியில் எனக்கு ஒரு விடுதலை தாங்க, என்னை ப்ளெஸ் பண்ணுங்கப்பா, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனே, என்னுடைய வியாதியின் தொல்லை தகப்பனே, என்னுடைய கடன் பிரச்சனையின் தொல்லை தகப்பனே, இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிற தகப்பனே என்னை ஆசீர்வதிங்க. ஒரு வியாதி என்னை பிடித்து கொண்டிருக்கு, என் மகளுக்கு திருமண காரியம் நிச்சயிக்கப்பட்டிருக்குப்பா, ஆனால் பணம் இல்லைப்பா, என் மகள் திருமணம் நடந்த பிறகு வாழா வெட்டியாக இருக்கிறா, குழந்தை பாக்கியம் இல்லைப்பா, மலட்டு தன்மை தகப்பனே, அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், நீங்கள் உயர்ந்தவர் அல்லவா, என்னை ப்ளெஸ் பண்ணுங்க தகப்பனே என்று கேட்கிறப்போ நிச்சயமாகவே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற ஆண்டவர் ஓடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? இந்த பரிசுத்தமான வாரத்தின் முதல் நாளில் தகப்பனே, கவலையோடு வந்த மரியாளுக்கு ஒரு உயிருள்ள தகப்பனாக காட்சி கொடுத்தீங்க, உங்களுடைய பிரச்சனத்தை கொடுத்தீங்க. இதோ ஏக்கத்தோடு கண்ணீரோடு வந்திருக்கிறேன்ப்பா, வீட்டில் இருக்க பிரச்சனைகளை அறிந்திருக்கீங்க. இப்போ என் வீட்டில் அரிசி இல்லாத நிலைமை, பருப்பு இல்லைப்பா, மதிய உணவுக்கு வழி இல்லைன்னு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காகப்பா, ஐயா எவ்வளவோ கஷ்டம், வேதனை, துன்பம், வாங்குகிற சம்பளத்தை வட்டி கொடுத்துட்டேன், இஎம்ஐ கட்டிட்டேன், இப்போ இன்னைய தேவை அரிசி இல்லைப்பா, நான் கண்ணீரோடு இருக்கிறவங்க கிருபை என் மத்தியில் இறங்குமா. இது இந்த சகோதரர் சொன்ன மாதிரி நான் ஜெபித்துட்டு போகிறேன், என் வீட்டில் அரிசி வந்திருக்கணும், தேவைகள் வந்திருக்கணும், கண்ணீரோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, அடுத்த முறை சந்திக்கிறப்போ ஆண்டவரை நான் ஜெபிச்சுட்டு போனேன், ஆண்டவனுக்கு அரிசி தந்தாருன்னு அந்த மகள் சொல்ல ஒரு கிருபை செய்யுங்க தகப்பனே.
துக்கத்தோடு வேலையில் நான் சஸ்பெண்ட் செஞ்ச நிலைமையில் இருக்கிறேன், அந்த பணி இடங்கள் எனக்கு மீண்டும் கிடைக்கணும், ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகனுக்காகப்பா, அந்த சகோதரனுக்காக ஜெபிக்கிற மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்தில் அமைதி இல்லாத நிலைமை, மகனுக்கும் மகளுக்கும் பிரச்சனை, சொத்துக்கள் பிரச்சனை, பண பிரச்சனைப்பா, ஒரு அமைதி இல்லாத ரிட்டைர்மெண்ட்டில் அமைதி இல்லாத நிலைமையில் இருக்கிறேன், என் மகளுக்கும் மகனுக்கும் ஒரு சமாதான வாழ்வை தாங்கன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளுக்காக உம்முடைய கிருபை இறங்கட்டும் அப்பா, உம்முடைய இரக்கம் இறங்கட்டும் தகப்பனே, உம்முடைய வழியிடத்தில் இறங்கட்டும் தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க.